அண்மை செய்தியை பார்க்கிறோம். பவானி கால்வாய் சீரமைப்பு பணி அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்காலுக்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 முதல் டிசம்பர் இறுதி வரையிலும் 1,03,500 ஏக்கர் நிலங்களுக்கு விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த பணிகளுக்காக ரூபாய் 709 கோடி ஒதுக்கப்பட்ட கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வாய்க்கால் கரைகள் சீரமைப்பு மற்றும் மதகுகள் சீரமைப்பு மற்றும் வாய்க்காலில் கான்கிரீட் தளம் போடும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி அந்த பகுதி பாசன விவசாயிகள் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கீழ்பவானி பாசன வாய்க்கால் சீரமைப்பு பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரநாத் ராகி இடைக்கால தடை உத்தரவால் கீழ்பவானி வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் 18க்கும் மேற்பட்ட இடங்களில் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதில் சிக்கல் ஏற்படும் நிலை உள்ளதாகவும், எனவே இந்த தடையை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் வைத்தார். பின்னர் இந்த வழக்கில் விசாரணையை 18ஆம் தேதிக்கு அன்று விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.